காந்தியடிகள் அவர்கள் ஒரே ஒரு வாட்டி நம்மளுடன் பேசிக் கொண்டிருக்கிற வாக்குல ஒரே ஒரு முறை நம்மளுடன் இந்த சிறுபான்மையினரின் தலைவரான முகமது அலி ஜின்னாவும் நம்முடன் இருக்கிறார். இந்த சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் பாகிஸ்தான்கிற நாடே பிரிந்தது. உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமான போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவுக்கான ஒருங்கிணைந்த அந்த இந்தியாவிற்கான எல்லாருக்குமாகத்தானே நம்ம விடுதலைக்கு பாடுபட்டோம். ஆனால் இந்த காந்தி நம்மை சிறுபான்மை என்று சொல்லிவிட்டாரே என்று தன்மானத்தில் எழுந்த அந்த பெருந்தகை எனக்கு தனிநாடு வேணும்னு கேட்டான். இவ்வளவுதான். பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு உருவாவதற்கு காரணம் காந்தி பயன்படுத்திய அந்த வார்த்தை சிறுபான்மை என்கிற வார்த்தை. ஒரே ஒரு முறை இந்த நாட்டில் அப்ப பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்கிற வரைக்கும் இந்தியா என்கிற ஒரு நாட்டை சுதந்திர நாடாக அறிவிக்கவே முடியலை. ஆங்கிலேயனாலே அறிவிக்க முடியல. பாகிஸ்தான் என்கிற ஒரு நாட்டை அறிவித்த பிறகாத்தான் இந்தியா விடுதலை பெற்ற நாடாகவே இருந்தது. ஏன்? ஒருத்தன் தன்மானத்தை சீண்டி பார்த்துட்டாங்க. சிறுபான்மை என்று சொல்லி முகமது அலி ஜின்னா என்கிற ஒரே ஒரு தனி மனிதன் ஒரு பெருந்தகையை சிறுபான்மை என்று சொல்லி சீண்டிய காரணத்துக்காக ஒரு நாடையே கேட்டான். ஒரு பெரும்பகன் ஒரு நாடையே கேட்டான். ஒரு நாடு ஒருத்த சிறுபான்மைன்னு சொன்னதுக்காக ஒருத்தன் நாட்டே பிரிச்சுட்டு கொண்டு போயிட்டான். ஆனால் அதற்கப்புறம் பிரிந்த இந்த இந்தியா என்கிற நாட்டிலே ஒவ்வொரு முறையும் சிறுபான்மை 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 என்று சொல்கிறானே, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? உன் தன்மானம் உன்னை தட்டி பார்க்கல? ஏன் சிறுபான்மை? நான் எப்படா சிறுபான்மை என்ற கேள்வியை ஏன் எவனும் கேட்கல? ஏன் கேட்கல?